ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு டாக்டர் அவரு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான நோயால பாதிக்கப்படுறார். அண்ட் அவரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் செத்து பொழைச்சு வந்தார்னே சொல்லலாம். அப்படி அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுல இருந்து அங்கிருந்து வெளியே வர வரைக்கும், அதாவது அவருக்கு நினைவு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவருக்கு சில விஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது ஒரு தரப்பு விஷன்னு சொல்லலாம். இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ எபன் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு டாக்டரோடைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய இது பத்தி ஒரு சீரீஸ் பண்ணிருப்போம். இருந்தாலும் இந்த வீடியோல இதுல எல்லாத்திலும், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாத்திலும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு. அது என்னன்றது நான் வந்துட்டு அப்படியே கதையோட போற போக்குல சொல்றேன். நிஜமாவே நான் வந்து ஷாக் ஆயிடும்பா. சரி, ஓகே. எபன் அலெக்சாண்டர் இவருடைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாமா? நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வழக்கமா நான் கொடுத்துட்டு நான் அப்படியே வந்துடுறேனே. ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இல்னஸாலேயோ ஒரு ஆக்சிடென்ட்னாலயோ ரொம்ப கிரிட்டிக்கலா போகும்போது, அதாவது இந்த செத்து பொழைச்சு வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அப்படி அந்த சம்பவத்திலிருந்து பொழைச்சு வர்ற வரைக்கும் நடுவு ஒரு கேப் இருக்கும்ல. சோ அந்த கேப்ல ஒரு மனுஷனுக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்கள், இது வந்து அனிமல்ஸ் கூட நடக்கும்னு சொல்றாங்க. சோ அப்படி அந்த நடக்கிற விஷயத்த சில பேர் வந்துட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அதாவது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லலாம். சோ நம்ம சோல் வந்து வெளியே டிராவல் ஆயிட்டு திருப்பியும் உள்ள வரும்னு சொல்றாங்க. இதை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்பாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இதுதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா மாஸ் படத்துல நம்ம பார்த்துட்டு போல அந்த ஆவியெல்லாம் வெளியே போய் உள்ள வந்துடும்ல, சோ அந்த மாதிரி வச்சுக்கலாமே. சரி, ஓகே. கம்மிங் பேக் டு எபன் அலெக்சாண்டர். இவர் ஒரு நியூரோ சர்ஜன், அமெரிக்கால வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு ஒரு நாள் காலையில ஒரு 4:30 மணி அளவுல லைட்டா எந்திரிக்கிறாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்றத வந்து ஃபீல் பண்றாரு. இவருடைய மனைவி ரொம்ப வந்துட்டு பதட்டம் அடைஞ்சிடறாங்க. ஐயோ, என்னமோ பிரச்சனை போல, நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரு சொல்லியிருக்கிறாரு, சில்மா ஆம்புலன்ஸ் எல்லாம் வேணாம், நான் வந்து ஓகே தான், நான் ஒரு டாக்டர், நமக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனடியா ஒரு மாதிரி வந்து அன்கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டு போயிடுறாரு. உடனடியா ஆம்புலன்ஸ் வருது. இவரை வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டும் போறாங்க. இவருக்கு அங்கங்க விஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளர்ரா, ஒரு மாதிரி அப்படியே அங்கங்க என்னமோ நடக்குதுன்ற மாதிரி வந்து தோணி இருக்கு. இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு சொல்றாங்க, இவர் ஒய்ஃப் கிட்ட மெனஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரெயினை பாதிக்கப்படுற ஒரு டிசீஸ்னால இவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேர்ல ஒருத்தருக்கு ரொம்ப ரேரா வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அப்படின்னு சொன்னதையும் ஒய்ஃப் ரொம்ப பயந்துடுறாங்க. அண்ட் இவரு இதுல இருந்து பொழைச்சு வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் நடமாடுறதும் கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லி பயமுறுத்தல ஃபேக்டர் வந்து சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பலமா போயிட்டு இருக்குது. மீன் வயல் நம்ம எபன் அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. சோ ஓகே, அவருக்கு நடந்தது, அவருக்கு என்ன நடந்துச்சுன்றது வந்து இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல பெட் ரிட்டர்னா இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல திடீர்னு இவருக்கு ஒரே இருள் சூழ்ந்த ஒரு மாதிரி ஸ்பேஸ்ல தனியா விட்டா அப்படி இருக்கும், ரொம்ப இருட்டா, என்னடா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. சோ அந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு இவர் எங்கேயோ டிராவல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தோன்றதெல்லாம் இல்ல, இவர் லிட்டரலா ஃபீல் பண்றாரு, நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோமேடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இவர் பக்கத்துல லைட், ஒரு வெளிச்சம் அப்படியே வந்துட்டு மெல்லமா டிராவல் ஆகி வருது. கொஞ்சம் நல்ல மெலடியோட ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா ஒரு மாதிரி ஓகே. அந்த வெளிச்சம் வர வந்துட்டு இவருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இவருக்கு வந்து பிறக்குது. உடனடியா அந்த வெளிச்சம் இவர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப விவிடா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த சேச்சுரேஷன் எல்லாம் ஏத்தி விட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா, ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டா, ஸ்கை, லேண்டு, பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு சுத்திட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெவன்லி பிளேஸ்ன்னு சொல்லலாமே. பார்த்தா சொர்க்கண்டா அதுன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறாரு. பார்த்தது ரொம்ப வந்துட்டு பாசிட்டிவா, ரொம்ப லைட் ஹார்ட்டடா, இங்கே இருந்தலாம்டா அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் இடத்துக்கு வந்தாச்சுங்களா. சுத்தி முத்தியும் பாக்குறாரு. ரொம்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லாவும் ரொம்ப இனிமையாவும் ரொம்ப வந்துட்டு ஒரு என்லைட்மெண்ட் ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்றாரு. அந்த டைம்ல அந்த இடத்துல இந்த பட்டர்ஃபிளைஸ், நேச்சரு இதெல்லாம் தாண்டி ஒரு பெண், ஒரு கேர்ளை வந்து பாக்குறாரு. அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. என்னால வந்து விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அழகா இருந்தாங்க, பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு
ப்ளூ கலர்ல ஐஸும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாட்டா சொல்லுவோம் இல்லைங்களா, அது அவன் அது மாதிரி இருந்தான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து அந்த கேர்ளை ரெஃபர் பண்ணும்போது இவரு ப்ளூ கலர் ஐஸ்ல வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரெஃபர் பண்றாரு. ஸோ அந்த கேர்ள் வந்து இவங்க கிட்ட வந்து பேசவும் வந்திருக்கிறாங்க. என்ன பேசினாங்கன்னா, நீ எல்லாராலையும் காதலிக்கப்படுற, நீ எல்லாராலையும் வந்துட்டு நேசிக்கப்படுற, உன்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆறுதல் வார்த்தைகளும் ரொம்ப வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியை இவருக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ரொம்ப வந்து ட்ரைலாம் இல்லை, அவங்க ஜெனரலாவே அப்படிதான். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. இவருக்கு அதை கேட்டது இவருக்கு வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாகவும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் லைட் ஹார்டாகவும் வந்துட்டு ஃபீல் ஆயிருக்கு. மீன்வைல் இந்த பக்கம் பூலோகத்துக்கு வந்தா இங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸ்டில் இவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இங்க கைவசா தான் போயிட்டு இருக்குது. மீன்வைல் கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஓடிடுது. அண்ட் எண்ட் ஆஃப் தி 7th டே பாத்தீங்கன்னா இந்த மால் கண்ணை முழிச்சிடுறாரு. கண்ணை முழிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கு தோன்றிய அந்த வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நண்பன் படத்துல தளபதி சொல்லுவார் இல்லையா, ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி வந்து ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லதுக்கே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ப்ளூ கலர் அந்த ஒரு கேர்ள் பார்த்தாரு இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய ஒரு விஷன் வந்து இவருக்கு வந்து தெரியுது. தெரிஞ்சோடனே கண் முடிச்சிடுறாரு. இப்போ நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், இந்த ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டா ரொம்ப பிரச்சனை, இது வந்து ரெக்கவர் ஆகுறதே கஷ்டம்ன்ற மாதிரிலாம் சொன்னேன் இல்லைங்களா. வித்தின் அ வீக், வித்தின் 10 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து பேசுறாரு, நடமாடுறாரு, ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் வந்து பேக் டு நார்மல் மாதிரி வந்து நடந்துக்கிறாரு. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. எப்படிரா அப்படின்ற மாதிரி, இவரு எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள்ன்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவரே ஒரு டாக்டர் இல்லைங்களா, இவருக்குமே வந்து ஒரு ஷாக். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு ஒரு ஒன்று நடந்துச்சுல்ல, பிளாக் கலர் ஸ்பேஸுக்கு போனாரு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனாரு, ஒரு பொண்ணை பார்த்தாருலாம் இருந்துச்சுல்ல, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்துட்டு நிஜமாவே எனக்கு நடந்துச்சு, இது எனக்கு தோணல, எனக்கு ஒரு கனவாகவோ இல்ல சப்கான்சியஸா மைண்டுக்குள்ள என்னமோ ஆச்சோ அந்த மாதிரிலாம் கிடையாது, இதை நான் நிஜமாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முதல் எவிடன்ஸா என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு டிசீஸ், இந்த மெனஞ்சைட்டிஸ் சொன்ன இல்லைங்களா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாருல ட்ரீட்மெண்ட்டுக்காக, அந்த டைம்ல என் பிரெயின் வந்து கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடுச்சு, கோமா. பேசிக்கா நான் கோமால இருந்தேன். ஸோ அதனால என் பிரெயினே வேலை செய்யல. அப்படிங்கும்போது இது எல்லாமே எனக்கு ஒரு கனவாகவோ விஷனாகவோ வரல, இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அண்ட் இவர் எந்த மாதிரி ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா, பெருசா சின்ஸ் இந்த மோஸ்ட் ஆஃப் த சயின்ஸை ஃபாலோ பண்றவங்களா சொல்லுவாங்களே, கடவுள் நம்பிக்கை எல்லாம் பெருசா இல்லைன்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரியான சயின்ஸை ரொம்ப நம்பக்கூடிய ஒருத்தரா தான் வந்து இவரும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஓவர், சம்திங் இருக்குதுப்பா, நம்மள மீறின ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பர்சனாவும் இவங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ற, ஒரு ரொம்ப ஜோவியலா எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுற மாதிரி, நம்ம நிறைய நேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்துட்டு போலீங்களா, எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளே மாறிடுவாங்க, எல்லார்கிட்டையும் லவ் செலுத்துவாங்க, ரொம்ப கோவக்காரரா இருந்தோ ரொம்ப இனிமையா மாறிடுவாரு, எல்லாத்தையும் ஜாலியா பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க, நான் மட்டும்தான்ன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் போய் ஒரு பரந்த மனசோட எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து இவருக்கும் போயிட்டு இருந்திருக்கு. சரி, ஓகே, ஸ்டார்டிங்ல சொன்னீங்கடா என்னமோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ ஜென்ரலா எல்லா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்றது, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்க என்னுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர், என்னோட அப்பாவோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ அல்லது எனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரோ தான் எனக்கு கைட் பண்ணிட்டு போவாங்க. இந்த கேஸ்ல நம்ம அந்த ப்ளூ வைஸ் பொண்ணு சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வந்து கைட் பண்ணிட்டு போவோம், அவங்க கூட இல்லாதவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யார் இந்த ப்ளூ ஐடு கேர்ளு, நான் பார்த்ததுமே இல்லை. நான் நினைச்சேன் எங்க அப்பா தான் வருவாரு, ஏன்னா எங்க அப்பா தான் வந்திருக்கணும், ஏன்னா அப்படிதான் நான் நிறைய நேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்தவங்களும் எனக்கு யாருன்னே தெரியலையே, ஹவு இஸ் இட் பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த கேள்வி மட்டும் இவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் சில வருஷங்களுக்கு அப்புறம் இவருக்கு தெரிய வந்திருக்கு, எபன் அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து தத்தெடுக்கப்பட்டு வளர்த்தப்பட்ட ஒரு பையன். அதாவது இவரோட ஒரிஜினல் அம்மா அப்பா ஒரிஜினலா பிறந்தார் இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து வேற. ஸோ அவங்ககிட்ட இருந்து இவர் தத்தெடுத்து பிரசன்ட் அம்மா அப்பா வந்து இவர் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, இவர் கூட ஒரிஜினலா இவர் பிறக்கும் போது அந்த ஃபேமிலி இருக்கும் இல்லையா, ஸோ அதுல இவர் கூட பிறந்தவங்களா இருப்பாங்கல்ல, அவங்கள சில வருஷங்களுக்கு அப்புறம் மீட் பண்றாரு.
மீட் பண்ணும்போது ஜோவிலாம் பேசுறாரு, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சிஸ்டர் மட்டும் இறந்து போறாங்க 36 வயசுலயே. ஸோ இவருக்கு ரொம்ப சோகமாயிருது. அடடா சிஸ்டர் இறந்துட்டாங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ இந்த ரேப் அந்த மாதிரிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சு. ஸோ அவங்க எல்லாம் பாத்துக்கிற ஒரு சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகான பெண்மணி, ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சோல்னு சொல்லிட்டு எல்லாருமே இவருக்கு வந்து சொல்றாங்க. இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல. சரி நம்ம இப்பேற்பட்ட ஒரு சிஸ்டரை மிஸ் பண்ணிட்டோமே, சரி ஓகே அவங்க போட்டோ இருந்தா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கிறாரு. அந்த டைம்ல ஒரு பெருசா அந்த என்ன சொல்றது, இந்த செல்ஃபி அந்த கலாச்சாரம் எதுவும் இல்லை இல்லைங்களா, டக்குன்னு அனுப்ப முடியாது. ஸோ போஸ்ட்ல லெட்டரா தான் அனுப்பணும். ஸோ ஒரு பேசிட்டு வந்துடுறாரு. இவருடைய இன்னொரு சிஸ்டர் கிட்ட, அதாவது பிறக்கும் போது இவர் கூட பிறந்தாங்க இல்லைங்களா, அந்த சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்படியே நாட்கள் ஓடுது, மாதங்கள் ஓடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சிஸ்டர் கிட்ட இருந்து அந்த ஒருத்தன் இறந்து போனாங்க சொன்னாங்க இல்லைங்களா இவங்க சிஸ்டர், ஸோ அவங்களுடைய போட்டோ வந்து அனுப்பப்படுது. இப்போ தலைவர் அந்த லெட்டர் எடுக்கிறாரு. எடுத்துட்டு லெட்டரை வந்துட்டு ஓபன் பண்ணி உள்ள ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்தா அந்த போட்டோல ப்ளூ கலர்டு அந்த பொண்ணு. இவருக்கு அந்த விஷன்னு சொல்லக்கூடாது, இவர் நிஜமாவே பார்த்தேன், என்ன ஒரு பொண்ணு வந்து கைட் பண்ணாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஆல் இஸ் வெல் இருந்து உன்னை நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா, இவருக்கு நடந்துச்சு இல்ல. அங்க இவர் பார்த்த அதே அந்த ப்ளூ கலர்டு ஐ கொண்ட அந்த பொண்ணுடைய போட்டோ இப்ப அந்த லெட்டருக்குள்ள. ஸோ அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, இவர் கூட பிறந்த இவருடைய சிஸ்டர் பெட்சி அவங்களுடைய பேரு. 36 வயசுலயே அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் இவர் வந்து இவருடைய அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து மீட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஆசீர்வாதம்லாம் சொல்லலாமா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் எபன் அலெக்சாண்டரோடைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏன் இதை வந்து நம்ம பார்த்தது எல்லாத்தையும் விட எனக்கு இது ரொம்ப திடீர்னு ஒரு வாவன் இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து அவங்க எதை பார்த்துருக்காங்களோ இந்த ரியல் லைஃப்ல அது அங்க ரெப்ளிகேட் ஆகும், அல்லது அந்த மாதிரி சம்மந்தமாக தான் இருக்கும். இந்த லைட் வரும், ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகும், இந்த சண்டை போடக்கூடாது, ரொம்ப அன்பை செலுத்தணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரியா தான் இருக்கும். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தான் லைஃப்ல பார்க்காத ஒரு நபர், அந்த நபர் கனவுன்னு சொல்றேன், அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஃபேஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அது அவருடைய என்ன சொல்றது, எந்த ஒரு ரத்தம் பந்தம் என்னன்னு தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தவருக்கு அது அவருடைய கூட பிறந்த சிஸ்டர்னு தெரிய வரும்போது எனக்கு தெரியல இது வந்து நம்பலாமா, அது திருப்பியும் நம்ம ஆல்ரெடி சொல்றதுதான், நம்ம என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ அதான் நம்ம நம்புவோம். பட் இருந்தாலும் இவர் சொல்லும் போதும் இவர் கொடுத்த இன்டர்வியூஸும் நிறைய பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், இது உண்மையா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பா அப்படின்றது இருக்கும்ல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதுதான் இந்த ஒரு இதோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். சரி ஓகே, நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்டி ஒரு டாபிக் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம தாராளமாக பேசலாம். ஸோ பாய்.